ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ ஹரிலதாஸ் கார்டன். இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட ஹெவன்ல நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு தான் பார்க்க போறோம். நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். எங்களோட காட்டுல கொண்டு போய் அதாவது ஃபார்ம் லேண்ட்ல கொண்டு போய் செடிகளெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கான சின்ன ஒரு பூஜை தான். ஃபர்ஸ்ட்டு சம்மங்கிய நட்டுலான்ட்டு வீட்ல இருந்த சம்மங்கி ஃபுல்லாவே டெர்ரஸ் கார்டன்ல, பின்னாடி தோட்டத்துல இருந்த சம்மங்கி எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் ஃபர்ஸ்ட்டு அதுதான் வச்சோம் கொஞ்சம் இடத்துல. என்னடா பில்லோடவே சேர்த்து வைக்கிறீங்கன்னு பார்க்காதீங்க. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொட்டேட்டர் விட்டு ஓட்ட முடியல. அப்படியே நம்ம ஓட்டுனாலும் அப்படியே கட்டி கட்டியா இருக்கும். பில்லெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த மழைக்கு அப்படியே மறுபடியும் துளுத்து வந்துரும் அப்படின்னாங்க. சரி, ஏற்கனவே பருத்தி தான் வச்சிருந்தாங்க. அதனால பருத்திய புடுங்கிட்டு, அந்த பருத்தி இருந்த காலிலேயே பார்த்தீங்கன்னா, அப்படியே நட்டு வச்சுட்டோம். கொஞ்சம் வெயில் அடிச்சு அந்த ஈரம்லாம் கொஞ்சம் காஞ்ச உடனே, அந்த கைவண்டி இருக்குல்ல, கைவண்டி வச்சு இந்த பில்லெல்லாம் அப்படியே ஓட்டி விட்டுறலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுல இருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் நானும் வச்சிருக்கேன் பில்லோட. இருந்தாலும் இந்த மழையோட வைக்கக்குள்ள செடிகள் எல்லாமே வந்துரும். ரொம்ப குட்டி செடி இல்லல்ல. ஓரளவுக்கு நல்லா வளர்ந்த செடிகள் தான். அதனால பில்லு கூட வச்சாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லாவே வளர்ந்து வந்துரும். எனக்கு என்னன்னா, அந்த மழையோட செடிகள் அதாவது பூச்செடிகள மட்டும் மழையோட சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏன்னா மழையோட வச்சோம் அப்படின்னா நல்லாவே தழுத்து வரும். அதனால பில்லு இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு 1 மாசம் கழிச்சு கூட அந்த கைவண்டி வச்சு ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுல தான் வச்சுட்டேன். எப்படி வரும்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட குட்டீஸ் கையாலயும் ஒரு ஒரு செடி நட்டு குடுத்தாங்க. ரொம்பவே ஹாப்பி. என்ன சொல்றது? நமக்கான ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு ஒரு செடிய வைக்கிறோம் அப்டின்னா, அவ்ளோ சந்தோஷம். அடுத்த கட்டமா வந்து ரோஸ் செடியெல்லாம் வச்சிடலான்னு இருக்கேன். ரோஸ் செடியும் இப்படியே தான் அந்த பருத்தி வச்ச கால்லே தான் நடப்போறேன். ஏன்னா, எதையுமே ஓட்ட முடியாது. எல்லாமே ஈரமா இருக்கிறதுனால. அதனால அதையும் இப்போதைக்கு நல்லா கேப் விட்டு வச்சுட்டு, அப்புறமா சின்ன வண்டி வச்சு ரொட்டேட்டர் மாரி ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு செடிய கொண்டு போய் அங்க வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ, அதனால இப்ப இது வச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து ரோஸ் செடி வைக்கிறத காமிக்கிறேன். ரோஸ் எல்லாம் இப்ப தான் டெர்ரஸ்லேருந்து இறக்கி வச்சிருக்கோம். சண்டே கொண்டு போயிட்டு ரோஸ் எல்லாம் நட்டுருவோம். சீக்கிரமாவே ரோஸ் செடியோட அப்டேட்டும் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்டின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.